பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி மற்றும் கமருதீன் பிக் பாஸ் தயவு செய்து மன்னிச்சிருங்க பிக் பாஸ் நாங்கள் வேணும்னு பண்ணல பிக் பாஸ் தயவு செய்து அப்படின்ற மாதிரி தோப்பு காரணம் போடுறாங்க. தோப்பு கட்டு போட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கமரா ஓகே ஓகே பிக் பாஸ் நம்பிட்டாரு திரும்ப ஏமாத்திடலாம் ஓகே இல்லை அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குது. அது ஆக்சுவலாக இது நான் டெமோ பண்ணது அப்படி நடக்கும்னு ப்ரிடிக்ஷன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேமரா முன்னாடி போயிட்டு பேசிட்டு நல்லவங்க மாதிரி அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் பிக் பாஸோட பேச்சை மீறினதே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து சோபாவில் வந்து பேசின ஆள் தானே, அதனால இதையும் பண்ணுவாங்க. அவங்க என்னைக்கு யாரை மதிச்சிருக்காங்க அப்படின்றது தானே இது ஒரு பக்கம். அடுத்து அதை பற்றியும் பேசுவோம். அடுத்து அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் எந்த இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்கு, அதை பற்றியும் பேசிட்டு ஒரு பக்கம் யார் யார் எந்தெந்த வழக்குக்கு போகலான்ற ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. எல்லாத்தையும் பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பல பேர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் பண்ண மாட்டீங்க, தயவு செய்து பண்ணிடுங்க. கண்டென்ட் உள்ள போயிடலாம். ஸோ பார்வதி வந்து இப்போ ஆல்ரெடி அங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சாண்ட்ரா மற்றும் ரம்யா கூடலாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் எதுவுமே கிடையாது. கம்முன்னு போயிட்டு நம்ம 2 பேரை வச்சு தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்குதுன்னும் போது அவர் அழகாக மடியில் படுத்து தூங்குறாங்க. இவங்க வந்து முதிய கோதி விடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரில. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, சாண்ட்ரா தான் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்களா, சொன்ன உடனே இவங்க வராங்க கேமரா முன்னாடி வந்து பிக் பாஸ் நிஜமாவே மன்னிச்சிருங்க பிக் பாஸ் மன்னிச்சிருங்க, எங்களால் பல பேருக்கு வந்து இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறோன்ற மாதிரி தோப்புக்கணும். ஆக்சுவலாக முட்டி போட சொன்னாங்க. முட்டி போறதை விட்டுட்டு இப்ப தோப்பு காரணம் உட்காந்து வரிசையா போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 தோப்பு காரணம். என்னடா 10 தோப்பர்னு கூட முழுசா போடுற, பொறுமையா பாதிலேயே போடுறான்ற. அப்ப அத ஒரு பனிஷ்மெண்ட் கூட முழுசா பண்ண முடியாம அரையும் குறையுமா பண்றதுதான் உங்களோட வேலையா பார்வதி அப்படின்றதான் நமக்கு தோணுச்சு. உட்கார்ந்து எழுந்துக்கிறதுக்குள்ள முடியல. அத்தனை பேரோட சாப்பாடை கட் பண்ணிக்கிறீங்களே, கொஞ்சமாவது வருத்தம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் முழுசா உட்காந்து போட்டிருக்கான், இவங்களால போட முடியல. சரி போட்டு முடிச்சுட்டு வந்து சாரி கேட்கும்போது கூட என்ன கேட்குறீங்க, நீங்க என்ன கேட்குறீங்க, பிக் பாஸ் பார்த்து பண்ணுங்க, எல்லாம் இப்போ மாரியம்மா வந்து ஏறிடுவா இவளுக்கு ரம்யாவுக்கு, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் கமருதீன் வந்து எனக்கு வந்து புரோட்ட சக்தி இல்லைன்னா மூளை வந்து மங்கி போயிடும், மூளை கொஞ்சம் வேலை செய்யாதுன்னு. ஆல்ரெடி கமருதீனுக்கு நல்லாவே வேலை செய்யுது, இதுல வேற இது சாப்பிட்டு தான் இதாகுது. எல்லாருமே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் சம்திங் இது மாதிரி இருக்கு, ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இப்படிதான் தோப்பு காரணம் போடுவாங்க. ஓகே பிக் பாஸ் பார்த்துக்குங்க, மன்னிச்சிருங்க, நாங்கள் போடுறோன்னு போட்டுட்டு அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே மேடம் போய் பண்ணுவாங்க. இதை பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டால் நான் பண்ண மாட்டேன், பிக் பாஸை மீறியதில்லை, பிக் பாஸ் பேச்சை மதிச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த வீட்டில் பிக் பாஸை மதிக்காத அதிகமான ரூல் பிரேக் பண்ண ஒரு ஆள் யாருன்னா பார்வதி, அடுத்த ஆள் யாருக்கு கமருதீன். அவனே ஒரு பக்கம் அவனே லேட்டாக தான் வருவான். ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படின்றதான். அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கமருதீன் ஓகே ஓகே பிக் பாஸை நம்பிட்டாரு, பிக் பாஸுக்கு தெரியாம நம்ம ஸ்மோக்கிங் ரூம்ல இப்படி பேசுவோம், இல்லைன்னா இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி. எத்தனை லாங்குவேஜில் தான் திட்டுவாங்கன்னு தெரியல. எல்லா லாங்குவேஜ்லையும் திட்டு வாங்கிட்டு பிக் பாஸுமே இப்படி கழுவி ஊத்துரு, எல்லா லாங்குவேஜும் திருத்திட்டேன், அதை மீறி நீ திருந்தலைன்னா என்னத்த பண்றது பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு பனிஷ்மெண்ட்டையும் உறுப்பியா எடுத்துக்க மாட்டாங்க, அந்த கில்ட்டினஸும் இருக்காது. எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ கேட்கணுமேன்ற மாதிரி கேட்ட மாதிரி தான் இருக்கே தாண்டி அதை கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரியோ இது பண்ண மாதிரியோ நமக்கே எமோஷன் ஃபீல் ஆகும்ல. போன சீசன்லாம் முத்துக்குமரன் எப்படிலாம் ஃபீல் பண்ணி பேசியிருப்பார், எந்த அளவுக்கு இது பண்ணியிருப்பாரு, அதுல ஒரு துளி கூட கிடையாது, ஒன்று கூட அந்த மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு வந்து திரும்ப திரும்ப பண்றேன்ற பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் மன்னிச்சு ஏற்கிறாரா இல்ல விடுறாரா அப்படின்றது பார்க்கணும். ஸோ இது எல்லாமே இவங்க சொன்னாலுமே கேட்க போறது இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா, வீக்கெண்ட்ல ஒருத்தர் வராரு இல்லையா, வீக்கெண்ட்ல வரவர் வந்து ஏதாவது இதுக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் கொடுத்துருந்தா இப்ப இதெல்லாம் நடந்திருக்காது. கான்சிக்வன்ஸ் கொடுக்காததால் தான் எல்லாருமே திமிர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சுத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதை அட்ரஸ் பண்ணணும், எதெல்லாம் பேசணும் அப்படின்றது சுத்தமா ஹோஸ்ட் பார்த்துட்டு வராதுதான் பெரிய பிரச்சனை. இந்த சீசன் இவ்வளவு பெரிய டிசாஸ்டரா ஆகிறதுக்கான காரணம், ஒன் ஆஃப் த காரணம் இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட ஹோஸ்டான சேதுபதி சார் அவர்கள் அப்படின்றத ஆழமா இங்க பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக இன்னொரு பக்கம் அபிஷியல் ஓட்டிங்ல பாத்துருவோம். முதல் இடத்துல கானா வினோத் அப்படியே ஓட்டிங்ல தெரிக்கிறாராம், பயபுள்ள எங்கேயோ போயிட்டு இருக்காரு அப்படின்றதுதான். ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஓட்டு வந்துகிட்டே இருக்கு. ஆதிரி அட்டாக் பண்ண இவருக்கு தான் பிளஸ்ன்றது நான் தான் சொன்னேன்ல, ஏறுது. 2வது இடத்துல யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா கமருதீன், பார்வதியோட ஃபேன்ஸு. அதுக்கப்புறம் சில பேர்லாம் சப்போர்ட் பண்ணி கமருதீனை 2வது இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. ஜாலியா இருக்காருங்க, ஹாப்பியா இருக்காருங்க கமருதீன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது கமருதீனுக்கு. அந்த ஓட்டிங்ல கமருதீன் வந்துட்டு இருக்காரு. 3வது பொசிஷன் ஐயோ பேர் டப்புன்னு மறந்துச்சு, 3வது சபரி அவர்களுக்கும் ஓட்டு வந்துட்டு இருக்கு. சபரியோட கொஞ்சம் இந்த சைட்லாம் இவங்களும் அன்வான்டா போய் சபரி அட்டாக் பண்ணி அவருக்கு மைலேஜ் ஏத்துறாங்க இன்னைக்கு. ஆனா கேஸ் கொடுத்ததெல்லாம் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அந்த மாதிரி ஒரு சில கேஸுக்கெல்லாம் கொடுத்தாரு. ஸோ சபரிக்கும் ஓரளவுக்கு ஓட்டு வருது. அது ஏன் வருதுன்னா, அந்த சைட்ல இருக்காங்க இல்லையா, அந்த அன்பு கேங் என்று அழைக்கப்படும் நபர்கள் இருந்து விக்ரமோட ஓட்டு, இந்த மாதிரி சில பேரோட ஓட்டு வந்து இவர் கன்வெர்ட் ஆகுதுன்றதான் நான் பாக்குறேன். சபரியும் 3வது இடத்துல வந்து நிக்கிறார்.
அடுத்து 4வது இடத்துல சாண்ட்ரா. இதுவும் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. மேபி பார்வதியோட ஃபேன்ஸ் நிறைய பேர் ஃபீமேல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறேன், சாண்ட்ராக்கு. ஏன்னா இப்போ அவங்க 2 பேர் தானே ஒரு பாண்டிங்கா இருக்காங்க, ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து பேசி புகழ்ந்து இதெல்லாம் இருக்காங்க இல்லையா? அதனால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறதால அங்கேயும் ஓட்டிங்ல ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது பார்க்க முடியுது. ரெண்டுமே சிமிலர் கேரக்டர் தான், ஒன்னுத்துக்கு ஒன்று சலைச்சது இல்லைன்றதால தான் அவங்களும் 4வது இடத்துல. அடுத்து 5வது இடத்துல யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள். எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எஃப்ஜேக்கும் வந்திருக்குது மக்களே ஓரளவுக்கு ஓட்டுகள் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் ஏன் மெஜாரிட்டி ஆஃப் அந்த கேங்ல இருக்கிற நபர்கள் யாருமே நாமினேஷன்ல வராததால அவருக்கு மேபி சம் ஓட்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்து 6வது இடத்துல வியானா அவர்கள். ஸோ எனக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டே இருக்கு, சேனல் மேலேயும் சரி பிக் பாஸ் டீம் மேலேயும். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம், நியர்லி 10:30 மணிக்கு ஓட்டிங் ஓப்பன் ஆச்சு. 11:15 11:40 45 அந்த டைம்ல தான் வியானாவோட போட்டோவே ஹாட் ஸ்டார்ல ஒரு கிளிச்சு போல அதுல ஆட் ஆச்சு. அப்ப அந்த 1.25 மணி நேரம் அந்த பொண்ணுக்கு வர வேண்டிய வாக்குகளும் ஓட்டுகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு சில பேர் அந்த பொண்ணுக்கு போடலாம்னு நினைச்சு வேற ஒருத்தவங்க மாத்தி போட்டிருப்பான். ஸோ அவங்க ஃபேன்ஸாலையுமே போட முடியாம போனது அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு காரணமா இருக்குது அப்படின்றது நான் ஓட்டிங்ல பாக்குறேன். ஸோ இது டோட்டலி அன்ஃபேர் ஃபார் வியானா அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. லாஸ்ட் இடத்துல யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா ரம்யா அவர்கள். ஸோ ரம்யா இந்த வாரம் எஸ்கேப்பே ஆக முடியாத ரம்யா, இந்த வாரம் நீ எப்படி தப்பிக்கிற பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வசமா கையும் களவுமாக சிக்கி உள்ளார் ரம்யா அவர்கள். முடிச்சு விட்டுருவாங்க போங்க, வாய்ப்பு கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர்ல தான் 2, எஃப்ஜே வியானா மற்றும் ரம்யா. இல்லை இந்த வாரம் ஒன்னா இருக்கா அப்படின்றது தெரியல. கண்டிப்பா இந்த வாரம் 2 எலிமினேஷன் பண்ணியே ஆகணும். அதுல ஒண்ணுனா ஷுவர் ஷாட் ரம்யா ஆயிடுச்சு. 2வது அப்படின்னா எஃப்ஜேவா வியானாவா எஃப்ஜேவா அந்த கேட்டகரியில தான் போக போகுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க இந்த எலிமினேஷனை பத்தி. ஓகே, அடுத்து லைவ் செக்மெண்ட்ல ஒரு பக்கம் விக்ரம், அரோரா மற்றும் சுபிக்ஷா இதுல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த கேஸுக்கு யார் யார் போகலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி. ஏன்னா ஒரு வக்கீலா போகணும், ஒரு ஜட்ஜா போகணும். ஓகேவா, நீதிபதி ஒருத்தர், லாயர் ஒருத்தன்ற மாதிரி போகும்போது இப்போ ஒரே கேஸ்ல நான் போக முடியாது. இப்ப அரோராக்காக நான் வாதாட போறேன்ற மாதிரி விக்ரம் சொல்றாருன்னா சுபிக்ஷாவும் போட்டிருக்காங்க அந்த கேஸ்ல. இப்போ ஒரே ஆளுக்கு நான் போய் வாதாடினா அது வேற மாதிரி இருக்கும், அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்கன்றதால இப்பயே டீல் பேசிக்கிறாங்க. நான் உன் கேஸை வாதாடுறேன், நான் உங்க கேஸ் வாதாடுறேன். இதை நீங்க குரூப்பிசம்ன்றது சொல்ல முடியாது, அது தப்பு கிடையாது. இந்த கேஸை பொறுத்தவரையும் நமக்கு ஃபேவரட்டா இருக்கிற பர்சன் வாதாடி ஜெயிக்கிறதுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் அங்கேயும் நடக்கும். ஸோ அதனால இது குரூப்பிசத்திலையும் இதுலையும் எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா டாஸ்கே அப்படிதான். நம்ம நம்பிக்கை வச்ச ஒரு ஆள் நமக்கு ஜெயிச்சு கொடுப்பாரான்றதுதான் டாஸ்க்கு. நம்ம வெற்றி வாங்கணும், நியாயப்படி இருக்கணும். அதுல பிக் பாஸ் என்னதான் நீங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி விளையாடாங்கன்னு சொல்லியிருந்தாலுமே அதுக்கு நம்ம நியாயம் வாங்குற ஆளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ நமக்கு செட் ஆகாத ஆளை போய் தேர்ந்தெடுத்து அவனை போய் உட்கார வச்சுன்னு வச்சுங்க, நமக்கு நியாயம் கிடைக்காத போயிடும் அப்படின்றதான். ஸோ அதுல அவங்களுக்கு ஃபேவரட்ஸ் தான் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் அவங்க விவாதம் பண்றதுல எது நியாயம் சரின்றது 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி எடுக்கணும். அதுல ஃபேவரட்டிசம் காட்டக்கூடாது. இப்ப என்ன நம்ம செலக்ட் பண்ணிட்டான், கரெக்டான ஆளுன்றதுக்காக செலக்ட் பண்ணிட்டாலுமே அங்க என்ன நியாயம் அப்படின்றது தெரியணும். அதுக்கு நான் செலக்ட் பண்ணிட்டான்றதுக்காக அவன் பக்கம் நியாயம் கொடுத்தீங்கன்னா அப்ப நீங்க சொன்ன மாதிரி தான். அதுல ஒரு லைன் கொடுத்திருந்தாங்களா பிக் பாஸ் ரூல் புக்ல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியும்ன்ற ஒரு ஹைலைட்டான ஒரு லைன் இருக்கு. அதுல மக்கள் கிட்ட கையும் களவுமாக சிக்கி விடுவீர்கள். ஃபேவரட்ஸ் செலக்ட் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அங்க ஜட்ஜ்மெண்ட் போய் ஃபேவரட்டா கொடுத்தாதான் பெரிய தப்பு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.